ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹச்டி பிரதர்ஸ் ட்ராவலிங் ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க பகுதி எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டைக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மல்லிப்பட்டினம் அருகில் புதுப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு குட்டி மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். என்னது குட்டி மெரினா பீச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க அதை பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ கோயில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதனை சுற்றி உள்ள எத்தனையோ காவிரி ஆறுகள், நீர்நிலை ஏரியாக்கள், குளங்கள், ஏரிகள், அது மட்டும் இல்லாமல் பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகள் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனால் நம்ம மனசில் ஒரே ஒரு குறை இருக்கும். சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற பீச்சு மாதிரி மக்கள் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி சாயந்தரம் வேளையில் குழந்தைங்களோட போய் கடலில் விளையாண்டு மகிழ்கிற மாதிரி ஒரு பகுதி நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏங்குனது உண்டு. அந்த ஏக்கத்தை போக்குற விதமாக அமைந்துள்ள பகுதி தான் இந்த புதுப்பட்டினம் கடற்கரை. இந்த பகுதி பார்த்திங்கன்னா, பட்டுக்கோட்டையை அடுத்து உள்ள அதிராம்பட்டினத்துலேருந்து உங்களுக்கு அந்த புதுப்பட்டினம், மல்லிப்பட்டினம், மனோரா போகிற பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. கிழக்கு கடற்கரை சாலையில் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்ரு மல்லிப்பட்டினம் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வர மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஆட்டோ சர்வீஸ் கூட இருக்குது. உங்களுக்கு ஆட்டோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக முழுக்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற விதமாக அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு அரை நாள் எடுத்திங்கன்னா குழந்தைங்களோட மனோராவை பார்த்துட்டு அப்படியே சாயந்தரம் வேலையில் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக, ரொம்ப உங்களுக்கு மன நிறைவாக இருக்கும். காரணம் ஏன்னா உங்களுக்கு பீச்சு மட்டும் வச்சிடல, அந்த பீச்சில் நீங்கள் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு தின்பண்டங்கள், கூல்ட்ரிங்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு விளையாடக்கூடிய அத்தனை வகையான விளையாட்டு உபகரணங்களும் இங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் கூட பார்த்திங்கன்னா பக்கத்தில் மனோராவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே புதுப்பட்டினம் பீச்சுக்கு நல்லா குளித்து என்ஜாய் பண்ணோம். அங்கே பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாக கடலுக்குள்ளே பசங்களோட நல்லா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அந்த கார்னு, பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, அத்தனை வகையான சிற்றுண்டிகளும் இங்கே கிடைக்கும். அதுவுமே கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பீச்சில் விளையாடுறது மட்டும் இல்லாமல் தின்பண்டங்களை தின்னுட்டு அப்புறமா இந்த ராட்டனம் போன்ற விளையாட்டில் விளையாடுறது அவங்களுக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த பகுதியெல்லாம் பார்த்து கண்டு கழித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு 2 முறையோ இந்த மாதிரி குழந்தைங்கள வெளியில் கூப்பிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் பீச்சில் குளித்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி. சில பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போனாலே ரொம்ப ஆழம் இருக்கும், அலைகள் உள்ளே இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இந்த பகுதியை பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொன்னாங்க கொஞ்சம் உள்ள இதெல்லாம் பூண்டு செடி, இந்த மாதிரி செடி இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக அந்த மாதிரி இருந்துச்சுண்டு. இது சென்னை மாதிரி, மெரினா மாதிரி பெரிய லட்சக்கணக்கான மக்கள் போகிற பகுதி கிடையாது. இது மக்கள் பயன்பாட்டுக்காக இப்போ தான் உருவாக்கி இருக்கிறனால கொஞ்சம் மக்கள் தான் போகிறனால உங்களுக்கு மக்கள் அதிகமாக வரப்பு இருக்க பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நீட்டாக அழகாகிடும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பகுதியை உருவாக்கி கொடுத்துருக்கதே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இதில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் பார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு, அதனால் கொஞ்சம் கூட்டம் ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு. இருந்தாலும் கூட்டத்தோடு ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். மற்ற நாட்களில் பகல் நேரங்களில் உங்களுக்கு இந்த அளவுக்கு கூட்டங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் மதியானம் காலையில் யாரும் ஏமாந்து போயிட வேண்டாம். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கடைகள்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மக்கள்லாம் குளிப்பாங்க. அதனால் உங்களுக்கு அந்த லோன்லினஸ் தெரியாது. உங்கள் குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக விளையாடுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது இல்லாமல் இருக்கிற பகுதியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள்.
இந்த பகுதியோட இந்த வீடியோ நிறைவு பெறுது. நான் காட்டின பகுதிகளும் சொன்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.